ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஹேமா சேனல்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா வெங்காயம் தக்காளி சட்னி அண்ட் தோசை இட்லி வித் குட்டி ஸ்டோரி நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய் 4, பூண்டு ஒரு 5 பல், அதுக்கப்புறம் வெங்காயம் நான் 3 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நான் ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம் அண்ட் தக்காளிய நம்ம துண்டு துண்டா நறுக்கி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க தக்காளி அண்ட் வெங்காயத்த எடுத்துக்கிட்டா போதும். ஸோ நம்ம எல்லாத்தையும் இப்ப ரெடி பண்ணியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டவ் ஆன் பண்ணலாம். பாத்திரம் நல்லா சூடானதும் நம்ம இதுல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணணும். ஸோ எண்ணெய் ஆட் பண்ணிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதுல வந்து கடுகு ஆட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் அண்ட் பூண்டு நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ இத ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா வெங்காயம் நம்ம ஆட் பண்ணணும். வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்லா பொன்னிறமா நம்ம இத வதக்கணும். ஸோ நல்லா பொன்னிறமா வதங்குச்சுன்னா அது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். வெங்காயம் வதங்கும் போதே நம்ம இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப. உப்பு ஆட் பண்ணிட்டு அதை நல்லா கொஞ்சம் இப்படி கிளறி விடணும். ஏன் உப்பு ஆட் பண்ணுறோன்னா உப்பு ஆட் பண்ணால் அது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என் அம்மா சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து நான் உப்பு கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா வந்து நம்ம ஒரு பொன்னிறமாக இன்னும் கொஞ்சம் நல்லா நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இருக்கிற தக்காளி கட் பண்ணதை இதில் ஆட் பண்ணலாம். தக்காளி போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ தக்காளி அண்ட் வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும். ஸோ அந்த ப்ராசஸ் நம்ம பண்ணலாம். ஸோ இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கான குட்டிஸ் வரைக்கும் நம்ம இப்போ போகிறோம். போகலாமா? ஒரு ஊரில் ராஜான்னு ஒரு சின்ன பையன் இருந்தானா. அவங்க அப்பா அம்மா அவனுக்காக ஒரு ரெயின் கோட் வாங்கிட்டு வந்தாங்க. அவன் வந்து அந்த ரெயின் கோட் பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு, ஐ ஜாலி, இதை நான் டெய்லியும் போட்டுக்கிட்டு நான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படி சொல்லிட்டு அவன் ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தான். அவன் வந்து அடுத்த நாள் காலையில அவங்க அம்மா கிட்ட கேட்டான். அம்மா அம்மா நான் வந்து இன்னைக்கு ரெயின் கோட் போட்டுட்டு போவா அப்படி சொல்லிட்டு. அவங்க அம்மா சொன்னாங்க, இல்லப்பா இன்னைக்கு வந்து வானம் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. நீ வந்து ரெயின் கோட் போட வேணாம். ஏன்னா மழை வராது அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ராஜா ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான். திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வானத்துல டார்க் கிளவுட் கருமேகம் வந்து நல்லா ஃபுல்லா சூழ்ந்துட்டு மழை வர மாதிரி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட அவன் கேட்டான், அம்மா அம்மா நான் இன்னைக்கு போட்டுக்கவா ரெயின் கோட் அப்படி சொல்லிட்டு. அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க, ராஜா நீ இன்னைக்கு போட்டுக்கலாம், ஏன்னா இன்னைக்கு மழை வரப்போகுது அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு அவன் போட்ட உடனே வீட்டை விட்டு வெளியே கால் எடுத்து வச்சதும் அவன் வந்து அந்த மழையில நடந்து போகும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டான். ஏன்னா அவன் ஆசைப்பட்ட விஷயம் அன்னைக்கு நடந்துடுச்சு. அண்ட் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம இதை ஃபுல்லா வதக்கிட்டோம். இப்போ இதை என்ன பண்ணலாம்னா ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் வந்து நம்ம இதை ஆற விடணும். இப்போ இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து சுட சுட தோசை ஊற்றலாம். நான் இப்போ தோசை எதில் ஊற்ற போறேன்னா நான் பேனில் ட்ரை பண்ண போறேன். எனக்கு பேனில் வந்து குட்டியாக எனக்கு பிடிக்கும் அந்த தோசை. ஸோ வந்து நான் பேனில் வந்து ஒரு தோசையை நான் ஊற்றிக்கிறேன். தோசைக்கு நல்லா எண்ணெய் லைட்டாக மட்டும் விட்டுட்டு நான் கொஞ்ச நேரத்துக்கு இதை என்ன பண்ண போறேன்னா மூடி வைக்க போறேன் இட்லி குண்டா. நான் சொன்ன கதையிலிருந்து என்ன கத்துக்கணும்னா, வாழ்க்கையில ஒரு சில நல்ல விஷயம் உடனே நடக்காது. ஆனா, அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி பொறுமையா நம்ம இருந்தோம்னா, அந்த விஷயம் நடக்கும்போது அவ்ளோ சந்தோஷம் இருக்கும். ஸோ, நம்ம அப்படி ஜாலியா இருக்கணும். நம்ம சுட்ட தோசையும் இப்போ ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஆற வச்ச அத வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம வந்து அரைக்க போறோம். ஸோ, நான் மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நான் வந்து நல்லா வந்து மைய நான் அரைச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான சுவையான வெங்காயம் தக்காளி சட்னி ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணலாம். நான் சுட்ட தோசை அண்ட் அம்மா ஆல்ரெடி சுட்ட இட்லிய நான் எடுத்து வச்சு நான் அழகா பண்ணிட்டேன். இப்ப நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். வாவ்! எனக்குள்ள இவ்ளோ திறமையா? செம்மையா இருக்கு மக்களே! நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. பாய் பாய்.